கிறிஸ்துக்குள் மிக அன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நம்ம இது வரைக்கும் இந்த ஒரு பெரியன் ஸ்டடியில் ஆரோன் என்ற தலைப்பின் கீழாக பாடங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல நாம் இது வந்து ஒரு டாபிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே கிளியரா. ஸோ இந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டடி. ஸோ ஸ்டடின்னு சொல்கிறாலே ஒரு ஆராய்ச்சி. இது வந்து ஒரு ஆராய்ச்சி. இப்போ ஆரோன் என்ற தலைப்பின் கீழாக இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன? ஸோ நிறைய பாடங்கள் இருக்குது. அது வந்துட்டு ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடத்தினுடைய கருத்துக்கள் கூட மாறுது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இது ஒரு ஆராய்ச்சியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் நம்ம படிக்க போகிறோம். அதில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஆரோன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கும்போது ஆரோன் ரெப்ரசன்ட் சர்ச் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆரோன் வந்துட்டு அங்கே சபைக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார், சபையை குறிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆரோன் வந்துட்டு வஸ்திரம் தரிக்கப்பட்ட அந்த ஆரோன், மகிமையின் வஸ்திரம் தரிக்கப்பட்ட ஆரோன், அவர் மகிமை அடைந்த சபையும் கிறிஸ்துவையும் குறிக்கிறவராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆரோனுடைய அபிஷேகத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அது சபையினுடைய அந்த ஒரு அபிஷேகத்திற்கு அது அடையாளமாக இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு வடிகிற அந்த எண்ணெய்க்கு ஒப்பாக அதை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்புறம் ஆரோன் இயேசுவை குறிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது ஆரோன் வந்துட்டு ஆபிரகாமுடைய வித்து, ஆபிரகாமுடைய சந்ததி இல்லைங்களா? சீட் ஆஃப் ஆபிரகாம் அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததியை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா பலினாலே அந்த அர்ப்பணித்தவர்களை இல்லைங்களா? ஆரோன் ரெப்ரசன்ட் என்ன டாபிக் பார்த்தோம்? நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஆரோன் ரெப்ரசன்ட் டைப் ஆஃப் கான்சிக்ரேஷன் டு சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது பலியினால் உடன்படிக்கை பண்ணவர்களுடைய அந்த ஒரு அர்த்தம், நிழல், பொருள், அந்த டைப் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆரோன் அவருடைய குமாரர்கள் இல்லை. ஸோ குமாரர்களும் ஆரோன் ரெண்டு பேருமே வந்து அந்த காளை மேலேயும் ஆடு மேலேயும் தங்களுடைய கைகளை வைத்து என்ன பண்ணாங்க? பலி செய்யறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறாங்க. ஸோ காளை மேலே அவங்க கைகளை வைத்து ஜெபிக்கிறது எதற்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது அவர்களை குறிக்குது அப்படிங்கிறது முதலாவது விஷயம். அப்போ ஆரோன் வந்துட்டு ஆரோனும் அவர் குமாரரும் அந்த காளையினுடைய தலைமையில கை வச்சு அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அது ஆரோனையும் அவருடைய குமாரரையும் இந்த காளை அடையாளப்படுத்துகிறதாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே காளைன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்தும் இல்லையா? அது எப்போ அப்படின்னு சொல்லும்போது அது பாவ நிவாரண பலியின் நாள் அன்று ரெண்டு மிருகங்கள் கொண்டு வரப்படும், ஒரு காளை, ஒரு ஆடு. அந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு இதை நம்ம பார்க்கும்போது அந்த பிக்சர் நமக்கு என்ன காமிக்குதுன்னா காளை இயேசு கிறிஸ்துவையும் அந்த ஆடு சபையும் காமிக்குது. ஆனா இப்போ காளையும் ஆரோன் அவருடைய குமாரர் இவங்க மூணு பேர் சீன்ல இல்லையா? ஆரோனும் அவருடைய குமாரர்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவும் சபையும். இந்த காளை இயேசு கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கிறதாக இருக்குது. எப்பன்னா அவங்க அதை கை மேல வச்சு தலை மேல வச்சு ஜெபம் பண்றாங்க இல்லையா? அந்த நேரத்தில் அது இல்லை. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஒரு ஆடு, அந்த ஆடுடைய தலைமையில கூட என்ன பண்றாங்க? கைகளை வச்சு அவங்க அதை ப்ரேயர் பண்ணும்போது அப்போ அந்த ஆடு சபையும் இயேசு கிறிஸ்துவின் சபையும் குறிக்கிறதாக இருக்கு. எப்போதுமே அந்த ஆடுடைய தலைன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். இப்ப காளை அப்படின்னு சொல்லும்போது சபையும் இயேசு கிறிஸ்து குறிக்கிறேன். அப்ப அந்த காளையினுடைய தலை அது ஜீசஸ் கிரைஸ்டையும் இது பாடியை குறிக்கும். அப்படி வரும் செப்பரேட்டா நம்ம பார்க்கும்போது. ஆனா இந்த காளையும் ஆடையும் ஒன்னா வச்சு நம்ம பார்க்கும்போது பாவ நிவாரண பலியின் நாள் சொல்லும்போது காளை இயேசு கிறிஸ்துவையும் ஆடு சபையும் குறிக்கிறதாக மாறிடும் மீனிங் இல்லையா? அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா சாச்சுன்னா நீங்க கேள்வி நீங்க உடனே நீங்க கேட்கலாம். சரியா? உங்களுக்கு புரியலன்னா நீங்க சொல்லலாம். ஆகையினால ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாடத்தினுடைய பொருள் வந்து மாறும். அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோமே காளையும் ஆரோனும், ஆரோன் காளையை பலியிடுவராக நிற்கிறார். அப்ப அந்த சீனை நம்ம பார்த்தோம்னா காளை பழைய சிருஷ்டி மனுஷன் ஃபிளஷை காமிக்குது, ஆரோன் புது சிருஷ்டியை அடையாளமா காமிக்கிறார். இப்ப புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி அப்படி ஆயிடும். அப்ப காளை பழைய சிருஷ்டி குறிக்கும். இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வர்றது இல்லை.
பழைய சிருஷ்டி நம்மள ஃப்ளஷ் இல்லையா? அப்போ புது சிருஷ்டி என்ன பண்ணும்? பழைய சிருஷ்டியை பலி செய்யணும் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அப்படி ஒன்று ஒன்று மாறிட்டு போகும், நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ரீதியில் நம்ம இது வரைக்கும் ஒரு 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இல்லையா? 14 ஓகே 14 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். 14 இல்லையா? வாட் வாஸ் டன் வித் த ரேம் ஆஃப் கான்சிகரேஷன் அண்ட் வாட் டிட் இட் ஷோ. அதாவது இந்த ஒரு நான் சொல் தமிழ்ல கேள்வி படிச்சிடலாம். 14வது கேள்வியில பார்க்கும்போது ஆசாரியரை கரெக்ட். ஆசாரியரை பிரதிஷ்டை செய்வதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டை கொண்டு என்ன செய்யப்பட்டது? அது என்ன காட்டுகிறது? ஸோ இதோடைய பதில் வந்து நம்ம ஏற்கனவே போன வாரத்தை நம்ம படித்தோம். ஒரு அடிஷனல் ரெஃபரன்ஸ் மாதிரி பெண்டிங் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 20 தமிழ்ல 20 இல்லையா உங்கள்கிட்ட? காமிங்க. ஓகே. இந்த ஆட்டின் தலையின் மேல் அங்க வந்து இந்த ஆட்டின் தலைமேல் ஆரோனும் அவனது குமாரர்களும் தங்கள் கைகளை வைத்து இந்த ஆடு தங்களுக்கே அடையாளமாய் இருக்கிறது என்பதை காண்பித்தனர். மோசே இந்த ஆட்டை கொன்று அதன் இரத்தத்தை பிரதிஷ்டைக்குரிய ஜீவியம் ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியே தெளித்தான். பிரதிஷ்டை என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜீவியத்தையும் ஊழியத்தையும் சார்ந்தது என்று இது எடுத்து காட்டுகிறது. அதுக்கு கீழே ஆவியின் போராட்டங்களை குறித்து நாம் முழுமையாக முன்னேற கண்டோம். தற்காலத்தில் இந்த போராட்டம் சம்பந்தமாக சில காரியங்களை காண்போம். பாவத்தோடு போராடுகிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் அது திருச்சபையின் போராட்டம் என்று கருதாமல் தனக்கும் பாவத்துக்கும் இடையே நடைபெறும் போராட்டம் என்பதை உணர வேண்டும். திருச்சபை வெற்றி வாகை சூடும்போது ஒவ்வொரு தனிப்பட்ட உறுப்பினரின் வெற்றியெல்லாம் ஒன்று சேர்ந்தே திருச்சபையின் வெற்றியாகிறது. அதுபோலவே திருச்சபையின் வெற்றி என்பது அதே ஆவிக்கும் தேவ வல்லமைக்கும் தேவ நீதிக்கும் கிடைத்த வெற்றியாகும். அநீதியையும் சாத்தானையும் உலகத்தையும் எதிர்த்து போரில் கிடைக்கிற வெற்றியாகும். இந்த வெற்றி ஒவ்வொரு தனிப்பட்ட பரிசுத்தவானுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாகும். இரத்தம் வலது காதின் மடலில் நுனியின் மீது முதலாவது தெளிக்கப்பட்டது. பிரதிஷ்டையின் மூலம் நாம் விசுவாசிக்கும் காதுகளை பெற்று தேவனது வாக்கு தத்தத்திற்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்பதை இது குறிக்கிறது. எபிரேயர் 10:36-38. ஆட்டின் இரத்தம் அடுத்ததாக வலது கை விரலின் மேல் பூசப்பட்டது. தேவனுக்கடுத்த ஊழியத்தில் செய்யும்படி நம் கைக்கு எட்டியது எதுவோ அவற்றை முழு பலத்துடன் செய்ய நமது கரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதை காண்கிறது. பிரசங்கி 9:10. அடுத்ததாக வலது கால் பிறவிரலின் மீது இரத்தம் பூசப்பட்டது. நாம் இனி புறஜாதியாரை போல நடவாதபடிக்கு பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கும். எபேசியர் 4. புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்து நடக்கிறோம், நடக்கப்படுவோம் காலத்தில் நாம் ஆவிக்கேற்ற நடக்கை நடப்போம். கலாத்தியர் 5. ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
வெண் வஸ்திரம் தைத்து என்னோடு கூட நடப்பார்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். 2:6. நமது பிரதிஷ்டை எவ்வாறு பாதிக்க வேண்டும் என்பதை பாடல் 277 நன்கு வெளிப்படுத்துகிறது. என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் கைகள், என் கால்கள், குரல், உதடுகள், தருணங்கள், அறிவு, சித்தம், இதயம், அன்பு எல்லாம் எப்போதும் உமக்காக மட்டுமே. சங்கீதம் 123. நிழலான ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்யும்போது அவர்களது வலது காது மடலின் மீதும் வலது கை பெருவிரலின் மீதும் வலது கால் பெருவிரலின் மீதும் இரத்தம் பூசப்பட்டது. இது விசுவாசிக்கும் காதுகளையும் விசுவாச கிரியைகளையும் விசுவாச நடக்கையையும் பரிசுத்த அபிஷேகமாய் பெற்றிருப்பதை குறிக்கிறது. இவைகள் பின்னர் வரக்கூடிய பொருளான ஆசாரியர்கள் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டு விசுவாச ஜீவியத்தில் வளர்ச்சி அடைவதை குறிக்கின்றன. இதற்கு ஆசாரியர்கள் அனைவரது தூய்மையான சணல் வஸ்திரங்களும் எண்ணெய் மற்றும் இரத்தத்தோடு தோய்த்து எடுக்கப்படுவது நமது பிரதிஷ்டைக்குரிய ஜீவியம். இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருப்பதையும் பரிசுத்தத்தின் ஆவியை ஞான ஜீவியத்தில் பெற்றிருக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றன. தேங்க்யூ. ஓகே, யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இதில் நமக்கு என்ன சொல்ல வராரு? ஆக்சுவலாக 14 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அந்த ரத்தத்தை எடுத்து, அந்த ஆடையும் அந்த காலையை அடித்தது, அந்த ரத்தத்தை எடுத்து காதுடைய இந்த மடல் ஓரத்தில், அப்புறம் பெருவிரலில் கொஞ்சம் தெளிக்கிறார், காலுடைய பெருவிரலில் தெளிக்கிறார். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம், லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் அது இல்லையா? ஸோ அந்த காது எதை காமிக்குது? ஸோ நம்மளுடைய அர்ப்பணிப்பு வந்து எப்படி, எதெல்லாம் அர்ப்பணிக்கணும்? காதை நம்ம அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்புறம் நம்முடைய பெருவிரல்னு சொல்லும்போது நம்முடைய கையின் பிரயாசங்கள் இல்லையா? அடுத்தது கால்னு சொல்லும்போது கால் நடைகள். ஸோ இவைகளை வந்து நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஸோ இதுக்குள்ள முழுமையும் அடங்கிடுது. ஒரு புது சிருஷ்டினுடைய ஜீவிதம் முழுவதுமே அதுக்குள்ளே அடங்கியதை நம்ம பார்க்குறோம் இல்லை? ஸோ அது நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். வேற என்ன அடிஷ்னல் பாயிண்ட் இங்கே கொடுக்குறாரு நமக்கு? மைக்கில் பேசு. கைகளில் ஆன் பண்ணி என்ன பார்க்குறோம்? ஏன்னா இந்த கேள்வி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆசாரியன் வந்து ஆசாரியனை பிரதிஷ்டை செய்வதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டை கொண்டு என்ன செய்தார்கள், என்ன செய்யப்பட்டது இல்லை? ஸோ அது எதை நமக்கு காட்டுகிறது? அர்ப்பணிப்பை காமிக்குது. ஓகே, அர்ப்பணிப்பில் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இங்கே சொல்றாரு. ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, நீதிமான் ஆக்கப்படுகிறோம், பரிசுத்தவான நீதிமானப்பா, அது ஒரு ஓகே. வேற என்ன பாயிண்ட் சொல்றாரு? வெரி குட். அது நல்ல அந்த ஒரு சாங்கை வந்து இங்கே காமிக்க, அது ஹிம்ஸ் ஆஃப் டான். நம்ம அந்த இம் புக் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பாட்டை வந்து இங்கே கோட் பண்ணுறாங்க, நம்ம பாடுற பாட்டு. வேற என்ன பாயிண்ட்டு நம்ம இதில் பார்க்குறோம்? இதில் நீங்கள் இந்த தலைப்பு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தலைப்பு என்னன்னாக்கா, இந்த கொஸ்டின் இப்போ ஒரு ஆடையும் ஒரு மாடையும் அடிக்கிறாங்க வச்சுக்கலாமே. இப்போ ஒரு மிருகமானது அங்கே பலி செய்யப்படுது. அது எதுக்காகனா இவர்களை பிரதிஷ்டை செய்வதற்காக பலி செய்யப்படுகிற ஒரு மிருகம். ஓகேங்களா?
அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரதிஷ்டை பண்றதுக்காக பலி செய்யப்பட்ட மிருகத்தினுடைய ரத்தத்தை எடுத்து காதுகளிலும் கைகளிலும் கால்களிலும் தெளிக்கிறாங்க. இதுதான் சப்ஜெக்ட். அது நமக்கு எதை அடையாளமா காமிக்குது அப்படிங்கிறது தான். இது போன வாரத்தில் இதனுடைய விவரங்கள் நம்ம பார்த்தோம். அடிஷ்னலாக இங்கே சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இங்கே தெரியுது நமக்கு? எது நீங்க சொல்லலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துட்டு சொல்லுங்க. என் உயிரை எடுத்து கொள்ளும் என் கைகள், என் கால்கள், குரல், உதடுகள், தருணங்கள், அறிவு, சித்தம், இருதயம், அன்பு எல்லாம். வெரி நைஸ் இல்லைங்களா? அது கான்சிகரேஷன்னா இதுதான். இவன் லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்லையா, கால்களை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன், காதுகளை கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, கண்ணு கொடுக்கணும், வாயை கொடுக்கணும் இல்லையா, அங்கே ஏன் தெளிக்கலன்னு கேட்டார். எல்லாமே ஏன்னா கேட்கிற காது இது. கேட்கும் போது அந்த அந்த கேட்கறது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளை செயல்முறைக்கு கொண்டு வரும். கேட்கும் போது என்ன ஆகும், நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகும் இல்லையா, அது செயல்முறைக்கு வரும். அதனால அது கேட்குதுன்னு சொல்ல. ஆனால் எல்லாமே உள்ளடக்கிறது இதில். ஸோ இதில் சொல்லும்போது என்னை முழுமையாக எல்லாத்தையுமே நாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறீங்க. வேற என்ன பாயிண்ட் சொல்றாரு இதில்? நீங்க என்ன புரிஞ்சிச்சு? வெரி குட். அப்புறமா அது தனித்தனியாக இருப்பதாகவும். கரெக்ட். அது ஒரு பாயிண்ட் இல்லையா? அது தனித்தனியாக அவர் என்ன பண்றாரு கேட்டா, எடுத்துட்டு ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாருங்க, தனித்தனியா தெளிப்பார் இல்லையா? அப்படின்னு இது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பை இது காட்டக்கூடியதாக. இப்போ பசங்களெல்லாம் நிறுத்திட்டாங்களா, ஒருத்தர் காதிலே தெளிக்குவார், ஒருத்தருடைய பெருவரில் தெளிக்குவார், எல்லாத்தையும் வரிசையை நிற்க வச்சு தெளிச்சு விட்டுருவாருன்னு நினச்சிங்க. அப்படி கிடையாது. தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க, காது மடல்கள் கைகள் தனித்தனி. அப்படி எதை காமிக்குதுனாக்கா, இது தனிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. இதுல யாருடைய இது நம்ம என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஊழியம் செஞ்சு அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதுனால ஒய்ஃபுக்கு என்னாச்சு கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க தனி ஓட்டம். இவங்க ஒய்ஃப் ஒரு மனைவி ரொம்ப தேவனுக்கு பிரியமானவங்கள அதனுடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கணவர் இதில் ஈடுபாடே இல்லை அப்படின்னா, கணவருக்கு என்னாச்சு கிஃப்ட் கொடுப்பாரா? டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. கணவர் விட்டுட்டாரு, அது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாரு. நல்ல கணவருக்காக இவங்களுக்கு பாதி கொடுத்துட முடியுமா என்ன? கிடையாது. இது தனிப்பட்ட ஓட்டம். அப்பா அம்மா இதில் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இல்லை, ட்ரூத்லேயே இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா ஏதாச்சும்? கிடையாது. பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லை. அப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன கிடைக்குமா? இவங்க ஓடுறதுனால கிடையாது. இது தனிப்பட்டது. தனித்தனியா யார் கான்சிகரேட் ஆகி யார் தங்களை அர்ப்பணித்து ஓடுகிறாங்களோ அவர்களுக்கு மாதிரி. அதனால என்ன சொல்லிட்டாருன்னா, அவர்களுடைய பிரதிஷ்டை இது, அவர்களுடைய அர்ப்பணிப்பு. இது தனிப்பட்ட ஒருத்தருடைய அர்ப்பணிப்பை காமிக்குது. இப்ப நான் இருக்கிற என்னுடைய காது, என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய நடைகளை நான் என்ன பண்றேன், பிரதிஷ்டை பண்றேன் அப்படிங்கிறத காமிக்குது. அர்ப்பணிக்கிறேன், அதுக்கு அடையாளமா இருக்கு. இது தனிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை காமி. அதுல தான் என்ன சொல்றேன்னா, அதனுடைய விவரங்கள் போகும்போது தான் சொல்றாரு. நம்ம இதுல பார்த்துலையே நம்ம என்னுடைய கைகளை கொடுக்குறேன் இல்லையா, என்னுடைய குரல் வளம், பேச்சு, பாட்டு, ஏதோ என்னுடைய உதடுகள், என்னுடைய தருணங்கள், எல்லா நேரங்களும் என்னுடைய டைமு, அப்புறம் என்னுடைய அறிவு, என்னுடைய நாலேஜு, அப்புறம் என்னுடைய சித்தம், இதயம், அன்பு எல்லாம் எப்போதும் உமக்கு மட்டுமே அப்படி சொல்லிட்டார். இது கான்சிகரேஷன். எல்லாம் எப்போதும் உமக்கு மட்டுமேன்னு சொல்றாரு. அது அங்கே கோட் பண்றாரு. அந்த வசனத்தை நமக்கு இங்கே கொடுக்குறாரு. அந்த வசனம் என்ன படிச்சிருக்கோம்? சங்கீதம் 123:2. மைக்கில் படி. 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும்,
எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஓகே, அப்படின்னா எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே காமிக்குது. ஸோ இங்கே நிறைய வசனங்கள் கொடுத்துருக்காரு. அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அதை தான் காமிக்குது. என்னன்னா நம்மளுடைய விசுவாசத்தினாலே நம்மளுடைய காதுகளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம். அதன் மூலமாக நம்ம அந்த ஒரு கிருபை பெற்று நம்முடைய கரங்களை வந்து தேவனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம அதை வந்து தேவன் அதை நமக்கு அபிஷேகம் பண்ணுகிறாரு. அதோடு கூட நம்முடைய கால் நடைகளை நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு கொடுக்குறோம். அதில் தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஒளியில் நடக்கிறவராக நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்படி இருக்கும்போது அந்த விசுவாசம் என்பது வாக்குத்தத்தத்தின் மேல உள்ள நம்பிக்கை நமக்கு அது காமிக்குது. இந்த வாக்குத்தத்தங்கள் நீங்கள் எப்போதுமே அந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ப்ராமிசஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வாக்குத்தத்த புக்கு இருக்கு இல்லைங்களா, வாக்குத்தத்த புக்கு இல்லாதவங்களாம் வாங்கிக்கோங்க. இப்போ வாக்குத்தத்தத்தினுடைய முன்னுரை அதெல்லாமே ரீப்ரிண்ட் ஆர்டிகல் சின்ன சின்ன பேஜஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது நீங்கள் மைண்டில் வைக்கணும் எல்லாமே. அதில் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குதா? வாக்குத்தத்தத்தின் முக்கியத்துவம், ஏன் இந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், ஏதாவது சொல்ல முடியுமா? வெரி குட். கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை உள்ளது, அவர் வாக்கு மாறாதவர், அதனால் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் வாக்குத்தத்தம். கரெக்ட். வேற வாக்குத்தத்தத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாயிண்ட்? லாஸ்ட் வீக் நம்ம ஒரு வசனம் படித்தோம் இல்லையா, அந்த புக்குடைய அந்த ப்ரீஃபேஸ், அந்த புக்குக்கே இருக்கிற அந்த வசனம் அதுதான். திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மை மறுமையுமான வாக்குத்தத்தம். அப்போ திவ்ய சுவாபத்திற்கு போகிறதுக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படும். இப்போ எவ்ரிடே நம்ம மண்ணா படிக்கிறோம், சாங்ஸ் தானே இப்போ படிக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் எது கூட முக்கியமாக இருக்குது? வாக்குத்தத்தங்கள். வாக்குத்தத்தங்கள் வந்து நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்காக தேவன் எழுதி வச்சிருக்காரு. எவ்ரிடே ஒரு வாக்குத்தத்தை நம்ம என்ன பண்ணோம், படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம். அது இருக்கக்கூடியவைகளை நம்ம நிறைவேற்றணும். அந்த கண்டிஷன்ஸ் என்ன சின்ன சின்ன நிறைவேற்றணும். அதுக்கப்புறமா நம்ம தேவன்கிட்ட கிளைம் பண்ணலாம் எவ்ரிடே. ஸோ அது வாக்குத்தத்தம். ஸோ இந்த வாக்குத்தத்தம் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே நம்மளுடைய இருதயம் வந்து எதையாச்சும் கேட்குமா? இருதயம், ஹார்ட் இருக்குங்களே, ஹார்ட் வந்து எதையாச்சும் கேட்குமா? காலையில் ஏஞ்சோம் என்னன்னா ஏதோ ரொப்புங்க ஃபில் பண்ணணும். ஹார்ட் வந்து அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? காலையில் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹார்ட் வந்து காலியாக தான் இருக்கும். அது ஏதாச்சும் கேட்கும். இன்னைக்கு தேவையானது ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதுவே செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்குமா? இதுதான் ஹார்ட்டுடைய கண்டிஷன். சரிங்களா? ஹார்ட் வந்து எப்போதுமே கேட்கும். நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல, அதுவே என்ன பண்ணிக்கும், ஃபில் பண்ணிக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும். எப்படின்னா வெளியில் இருக்கிறது அதுவே எடுத்துக்கும். வெளியில் என்ன இருக்குது? 3 விஷயம் இருக்குது. என்னது? மாம்சம், உலகம், பிசாசு. இதில் எது பிடிச்சிருக்குது செலக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டே ஃபுல்லாக அதில் தான் ஓடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லிட்டாரு, காலையில் எந்திரிச்சோன்னா வாக்கு தத்தத்தை போட்டு ரொப்பிடுங்க உங்களுடைய இருதயத்தை. அப்போ என்ன பண்ணலாம்? வாக்கு தத்தத்தால் உங்கள் இருதயம் நிறைந்து இருக்கணும். அப்போ அந்த வாக்கு தத்தத்தின்படி என்ன பண்ணும், உங்கள் ஹார்ட்டு செயல்படும், சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதில் வாக்கு தத்தத்தில் எப்போது வாக்கு தத்தத்தினால நம்முடைய இருதயம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ரொம்ப முக்கியம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் இருக்குது இல்லையா, உங்களுடைய பாடியில் ஹார்ட் வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ஹார்ட் நல்லா இருக்கணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வருது இல்லையா. ஹார்ட் அட்டாக்லாம் அந்த காலத்துலலாம் வந்து 80 வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் இப்போ எவ்வளோ வயசு? 20 வயசு குழந்தை, 20 வயசு இருக்கிறவங்க நார்மல் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஏன் காரணம் என்ன? ஃபுட்டு சரியில்லை. வேற யோசனைனால ஹார்ட் அட்டாக் வருது. வேற பொல்யூஷன்னால ஹார்ட் அட்டாக் வருது. வேற
கரெக்டு. சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு ஏறிட்டா கூட என்ன ஆகிடும்? பிளாக். இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்புறம் பிரச்சனை என்ன சொல்கிறாரு? பொல்யூஷன்னால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்பு ஏறிச்சுனாக்கா ஹார்ட் அட்டாக் வந்துடும். வேற துக்கப்படுறதுனால ஹார்ட் அட்டாக் வந்துடும். வேற ஸ்ட்ரெஸ். வேற டெக்னாலஜியில் ஓகே. டெக்னாலஜி நிறைய அதுதான் அந்த வேவ்ஸ் இல்லையா? மைக்ரோ வேவ்ஸ். அதனால கூட வேற ஓகே. கரெக்டு. சரி, இப்போ எப்படி சரி பண்ணலாம்? இப்போ சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டாக்கா கொழுப்பு கட்டிடும். கொழுப்பு கட்டாமல் இருக்கணும். சாப்பிடணும், ஆனால் கொழுப்பு கட்டக்கூடாது. என்ன பண்ணலாம்? நான் அதை சொல்ல, கொழுப்பே சாப்பிட்றோம். ஆமாம், ஆனால் ஆட்டில் அடைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? பயிற்சி. சரி, பயிற்சி கொஞ்சம் கஷ்டம்தான். அது நம்மளுக்கு எங்க பயிற்சி? சரி, ஓகே. வேற ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். பார்த்துக்கோங்க சகோதரரே, நல்ல ஐடியா. ஒரு டேப்லெட் வச்சுக்க. என்னது அது டேப்லெட்டு? ஹார்ட் அட்டாக் என்ன டேப்லெட் கொடுக்குறாங்க எமர்ஜென்சிக்கு? சப்ரோமைசினா? இது இல்லை, வேற எது? ஓகே, சரி, ரைட். வேற என்ன இருக்கு? நல்லா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க, இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஹார்ட்டு நீங்கள் வாக்குத்தத்தத்தை நிரப்பின ஒரு ஒன் திங்கு ஃப்ளஷ்ஷு. ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும். இப்போ நீங்கள் சாப்பிட்டா கூட கொழுப்பு கட்டக்கூடாது இல்லையா? சாப்பிட்றோம், கொழுப்பெல்லாம் சாப்பிட்றோன்னு கட்டக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இல்லை, இது ரொம்ப முக்கியம். இது வந்து பவுல் சொல்கிறார். பாடின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு பார்ட் பற்றி பேசிட்டு போகிறார். அதில் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகள்லையே நம்மளோட சந்தோஷம், துக்கம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட். அது ஒரு நாள் நம்ம வேணா பார்க்கலாம். உணர்ச்சிகள்லாம் எங்கேருந்து வருது? எந்த பார்ட்டு? நம்ம பாடி பார்ட்டில் வந்து உணர்ச்சிகள் எங்கேருந்து வருது? மைண்டு. வேற நம்மளே ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஒரு மடத்தனமே வேலை பண்ணிட்டோன்னா ஷோன்னு அடிச்சுக்கோங்க. கரெக்டா? அது துக்கம் ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ணுவோம்? நெஞ்ச பிடிச்சிக்குவோம். கரெக்டா இல்லையா? ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா? அது இப்போ சொல்லுங்க. உங்களுக்கு ஃபீலிங் துக்கம் வந்துச்சுன்னா தலையில் அடிச்சுக்குங்களா? கண்ணில். வேற பிரெயின். அதான் பாருங்க, நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய சந்தோஷம், எமோஷன்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா கிட்னிலேருந்து வருதா? கிட்னிலேருந்து தான். அதெல்லாம் வசனங்க இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்னிலேருந்து தான் துக்கம் அப்படிங்கிறது கிட்னிலேருந்து வருமா. சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது, டென்ஷன் ஆகிடும். பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அது ரொம்ப இந்த விரலில் நிறைய பாயிண்ட்ஸுங்க இருக்குது. இந்த விரல் கட் ஆயிடுச்சு, ஆனால் அந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்டெமுலேட் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுக்கும் ஒரு பார்ட் இருக்குது. ஒரு ஃபீலிங் எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கன் ஒரு வேலை செய்யுது. உணர்ச்சிகள்ல அது அந்த மாதிரி இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். இருதயத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உங்களுடைய இருதயத்தை. சாப்பாட்டில் பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது, கொழுப்பு கட்டாது. கொழுப்பு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கரைஞ்சி விடும். இல்லைங்களா?
துக்கமாவே பார்த்தீங்கன்னா, எப்போ யார் எப்போ கேட்டாலும் ஒருத்தருடைய அந்த ஒரு மாதிரி மைண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா சோகமாவே இருக்கும். இல்லைங்களா? நல்லதா எல்லா பிரச்சனை டாக்டர் டெஸ்ட் பண்ணாலும் எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறீங்க கேட்டா, "ஏ அப்படின்வாங்க. நல்லதா இல்லைங்களா? ஒரு மாதிரி போகும் சோகமா. அப்படி இருந்தாக்கா கொழுப்பு கட்டிட்டே இருக்கும் ஹார்ட்ல. சரிங்களா? நிறைய கீறல்கள் விழுமா. நீங்க எப்போ கோவப்படுறீங்களோ, அப்போ அந்த ஹார்ட்ல மெயின் வெயின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபுல்லாக கீறிடும். கீறல்கள் விழுந்துச்சுனாக்கா பிளட்டுக்கு கட்டிடும் அங்கே. டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும் ஒரு நாள். அதுமாதிரி கோவப்படவே கூடாது. சந்தோஷமாகவே வச்சுக்கணும், இருக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அப்புறமா எப்போதும் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு தான் அது. அதுக்கப்புறமா உங்களுடைய ஹார்ட்டை ஃபுல்லாக வாக்கு தத்துவங்கள்னால நிரப்பிடுங்க. அவ்வளோதான். வாக்கு தத்துவத்தில் நிரப்பிடுங்க. உங்களுக்கு துக்கமே தேவன் கொடுத்துக்கிற வாக்கு தத்துவங்களுக்கு மேலே வேற யாராச்சும் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? அவர் சொன்னது தான். உங்கள் வாக்கு தத்துவங்களை எவ்வளோ நிரப்பிடுறீங்களோ உங்கள் ஹார்ட் அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப மிருதுவாயிடும். இது வந்து அந்த வாக்கு தத்துவ புக் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய முதல் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் படிங்க அது. அது நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், உங்கள் ஹார்ட்டை வந்து ஃபில் பண்ணிடணும், ஏக்கங்களை வந்து நிரப்பணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த டே ஃபுல்லாக ஒரு கான்சிக்ரேஷன் லைஃப் இருக்கும், அர்ப்பணிக்கலாம். அப்புறமா தேவன்கிட்ட நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி வாக்குத்தத்தம் சொன்னீங்களே, எனக்கு இது வரவே இல்லையே இது வரைக்கும், ஏன் தேவனே கேட்கலாம். அப்போ தான் உங்களுடைய விசுவாசம் என்னாகும், அதிகரிக்கும் அதிகரிக்கும். வாக்குத்தத்தம் படிக்க 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 வாழ்க்கையில் துக்கமே இல்லை, சந்தோஷமாயிடும். அப்படி எவ்வளோ வயசானா கூட ஹார்ட் அட்டாக்லாம் வராது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு வாக்கு தத்துவம். அதில் எனக்கு லாஸ்ட்டாக முடிக்கும் போது சொல்கிறாரு, லாஸ்ட் பேரா, இந்த வாக்கு தத்தங்கள் அழைக்கப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்டு அர்ப்பணிக்கிற ஜனங்களுக்கு மாத்திரமே அப்படி சொல்லிட்டார். வாக்கு தத்துவம் இருக்குது, பைபிள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. யார் கான்சிகரேட் பண்ணிக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம் கிடைக்கும். அதுதான் அந்த காதுகளில் தெளிக்கிறது இல்லையா? வாக்கு தத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கை இல்லையா? கேட்க 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 உங்களுடைய விசுவாசம் அதிகமாகும். அப்போ கையின் பிரயாசங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவனுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. தேவனுடைய அந்த வார்த்தைகளின் படி உங்களுடைய நடைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள. இதுதான் அந்த கான்சிகரேஷன். ஸோ இதுக்கு அடையாளமாக தான் அந்த ஆடு வந்து அந்த பிரதிஷ்டையின் ஆடானது அடிக்கப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, அவரது தூய்மையான சணல் வஸ்திரங்களும் எண்ணெய் மற்றும் இரத்தத்தோடு தோய்த்து எடுக்கப்படுவது நமது பிரதிஷ்டைக்குரிய ஜீவியமானது இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருப்பதையும் பரிசுத்தத்தின் ஆவியை ஞானஸ்நான ஜீவியத்தில் பெற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேப்டிசம் நம்ம கான்சிகரேட் ஆனதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம பெற்றிருப்பதை அது என்ன பண்ணுது, நமக்கு வலியுறுத்துகிறது. இதுதான் கான்சிகரேஷன். அந்த ரத்தம் பூசப்படுறது எதை காமிக்கிறது, தெரிவிக்கிறது. நம்மளுடைய கான்சிகரேஷன் என்ன பண்ணுது, எவ்ரிடே அது வலியுறுத்துகிறதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா அவருடைய ரத்தத்தினாலும் அந்த எண்ணெயினாலும் தோய்த்து எடுக்கப்பட்டுக்கலாம் அப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. வேற என்ன, எனி அதர் பாயிண்ட்ஸ்? மைக் பிரதர். ஒரு கொஸ்டின் பிரதர், இப்போ அந்த பிரதிஷ்டைன்ட்டு இருக்கு இல்லைங்களா பிரதர்? ஸோ அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அர்த்தம் சொல்ல முடியுமா? பிரதிஷ்டை பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் சொல்றேன். பிரதிஷ்டைன்னு சொல்லும்போது முழுமையான அர்ப்பணிப்பு. பாருங்க, இப்போ கான்சிகரேஷன் சொன்னாக்கா 3 வார்த்தைகள் இருக்குது. இது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. 3 வார்த்தைகள்: சரண்டர், சப்மிஷன், கான்சிகரேஷன். 3 வார்த்தை இருக்குது இல்ல? சப்மிஷன் அப்படின்னாக்க என்னது, அர்ப்பணித்தல். அதை காட்டிலும் கான்சிகரேஷன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டார். கான்சிகரேஷன் வேற, சப்மிஷன் வேற. சப்மிஷன் என்னது, உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. சப்மிஷன், சப்மிட் பண்ணிட்டீங்க.
பட் கான்சிகரேஷன் வந்து வேற. கான்சிகரேஷன் சொல்லும்போது என்ன அது காமிக்குது? அது அர்ப்பணிப்பை காமிக்குது. ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல், சரணடைதல். சரண்டர். சரண்டர் என்னது? சரண்டர், 2 கை தூக்கிடுவோம், சரண்டர் ஆயிடுது. இங்க அது கிடையாது. இங்க சரண்டர் கிடையாது, சப்மிஷன் கிடையாது. இது வந்துட்டு கான்சிகரேஷன் அப்படின்னு சொன்னாக்கா, பிரதிஷ்டை அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல வேற எதுவும் பண்ண போறது இல்லை. ஒன்லி இதுதான். இப்ப பாருங்க, ஆரோனுடைய குமாரர்கள் வந்துட்டாங்களா? கோர்ட்டுக்குள்ள கூட்டு வந்தாச்சா? அவங்களுக்கெல்லாம் லேண்டெல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சா? அவங்க போய் விவசாயம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நல்லா சாப்பிட்டு வியாபாரம் பண்ணி ஏதோ பண்ணிக்கிறாங்களா? இவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. எதுக்காக? தேவனுடைய வேலை மாத்திரம் சரி. எந்த கொத்து முள்ளு எடுக்க போறதில்ல, மண்வெட்டி எடுக்க போறதில்ல, வேலை செய்ய போறதில்ல, பயிரிட போறதில்ல. எது அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க வந்து பிரதிஷ்டை செஞ்சுக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு மாத்திரம். அதான் கான்சிகரேட். இப்ப நம்ம கூட கான்சிகரேட் ஆகிக்கிறேன். என்னன்னா, இதுக்கு மேல என்னோடது எல்லாமே யாருக்காகத்தான்? தேவனுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான். அதுல வந்துட்டு சரணடைறது அப்படின்னு சொன்னாக்கா, சரண்டர்னா என்னோடது எல்லாம் கொடுக்குறேன். அது என்ன அர்த்தம் காமிக்குது? இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படி காமிக்குது இல்லையா? ஒருத்தர் வந்து ஓடுறாரு, போலீஸ் தொத்திட்டு போறான், கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஓட முடியலன்னா சரண்டர் ஆயிடுவான். இதுக்கு மேல என்னால முடியாது, நான் நீங்க சொல்ற மாதிரி கேட்கிறேன். அப்படி கிடையாது கான்சிகரேஷன். சரிங்களா? கான்சிகரேஷன்ங்கிறது இதுக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல எதையும் வேற எதையும் செய்ய போறதில்லை. அதுதான். அப்போ நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீங்க 16 மணி நேரம் வேலை செஞ்சிருங்க. அதுல 8 மணி நேரம் சாப்பாட்டுக்கு போச்சு, 8 மணி நேரம் ஊழியத்துக்கு போச்சு. அது இருக்குது இல்லையா? தேவனுக்கு முழுமையா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? ஃபுல் டைம் ஒரு கான்சிகரேட்டடா நம்ம இருக்கணும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒருத்தராக நம்ம இருக்கணும். நம்மளுடைய நேரத்தை அப்படி கொடுக்கணும். நம்ம ஃபுல் டைம் காஸ்பல்னு வெறும் நான் அது மாத்திரம் செய்யறதில்லை. நான் முழு நேரம் ஒரு கிறிஸ்தவனாக, முழு நேரம் ஒரு கான்சிகரேட்டா நான் என்னுடைய லைஃப் நான் பண்ண போறேன். அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது என்னுடைய இது எல்லா தாளந்துகள், நேரம், சித்தம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்றேன். ஓகே, 3 வார்த்தை நீங்க எப்போதும் மைண்ட்ல வச்சு. கான்சிகரேஷன், சப்மிஷன், கான்சிகரேஷன், சரண்டர். 3 வார்த்தை இருக்குது. அதுல கான்சிகரேஷன்ங்கிறது சப்மிஷனை காட்டிலும் ரொம்ப ஒரு அதிகமா இருக்குது அப்படி சொல்றாரு. ஓகே, சரி. வேற பிரதர் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து என்னன்னா, இது பிரதர் ஆண்டன் ஃப்ரே வந்து சொல்றாரு. இப்போ நம்ம வந்து 3 பலிகள் பத்தி பார்த்தோம். ஒன்று வந்து காளை, அதுக்கப்புறமா ஆடு, ஒன்று வந்து காளை, இன்னொன்று வந்து ஆடு, அப்புறமா அதாவது அது தகன பலியின் ஆடு, இன்னொன்று வந்து பிரதிஷ்டையின் ஆடு. ஸோ இந்த 3மே வந்து கிறிஸ்து மற்றும் சபை இவங்க 2 பேரையும் வந்து குறிக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ அங்கே என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, எதுக்காக வந்து கிறிஸ்து மற்றும் சபை இவங்களுடைய பலிகளை வந்து 3 விஷயத்தை வச்சு தேவன் காமிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு என்ன பதில் சொல்றாருன்னா, இது வந்து 3 கோணம், ஒரு 3 டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்றாரு. முதல்ல அந்த காலை வந்து அது வந்து எந்த ஒரு கோணம் அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவும் சபையும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்துக்கு வந்து பாவ நிவாரண பலியாக அவங்க வந்து கொடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கோணம். 2வது வந்து அந்த தகன பலி அப்படின்றது வந்து எப்படி இயேசு கிறிஸ்துவும் சபையும் இவங்களுடைய பலியை வந்து தேவன் எப்படி பார்க்குறாரு, அவங்க தேவனுடைய பார்வையில் வந்து இது ரொம்ப சுகந்த வாசனையா இருக்கு அப்படின்ட்டு அது 2வது. 3வது கோணம் வந்து அதாவது இப்போ நம்ம இந்த பிரதிஷ்டை நாடு, இது வந்து எந்த கோணம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஒரு ஊழியம் வந்து நம்மளுடைய இந்த அர்ப்பணிப்பு வந்து இது தனிப்பட்டது, இது ஒரு குரூப் கிடையாது, இது ஒரு தனிப்பட்டது. ஸோ இந்த 3 வித்தியாசமான கோணங்களை காமிக்கிறதுக்காக தான் 3 பலிகளை வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு இங்க. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். பாருங்க, அப்பனால உங்களுக்கு அது தெளிவாச்சு இல்லையா? சரி, அது 3 நம்ம அதை பார்த்தது அதுதான். ஸோ தனிப்பட்ட அழைப்பு என்பது தனிப்பட்டதாக இருக்குது, தனிப்பட்ட பிரதிஷ்டையை அது காமிக்குது. பிரதிஷ்டைன்னு நமக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து காலைன்னு சொல்லும்போது அது பாவ நிவாரண பலி, உலகத்தின் பாவம் நிவர்த்தி செய்வதற்காக நம்ம பலி கொடுக்குறோம். அது எதை காமிக்குது? நம்மளுடைய அனுபவங்கள் இல்லை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவங்கள். பட் அந்த அனுபவங்கள் படுறதுக்காக நம்ம எதுவும் தப்பு பண்ணல. ஆனால் கூட தேவன் என்ன பண்ணுவாருங்க,
அந்த அனுபவங்களை கொடுத்துருவாரு. அது நிமித்தமாக உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டு திரும்பமா அந்த ஒரு திரும்ப கொடுத்தலினுடைய காலங்களுக்கு என்ன பண்ணலாம், ஜனங்களை கொண்டு போறதுக்குரிய அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ரேன்சம் கொடுக்க வந்தாரு. இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ அனுபவங்கள், ஏன்னா அவ்வளோ அனுபவங்களை அவ்வளோ கஷ்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால தேவன் அதை ஒரு பாவ நிவாரண பலியாகவே அங்கீகரித்தார். ரேன்சமாகவும் இருந்துச்சு, அது பாவ நிவாரணமாகவும் இருந்துச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி இருந்துச்சு. ரேன்சம்ல எது நம்மளுக்கு பங்கு கிடையாது. அது ஜீசஸ் கிரைஸ்ட் பாவ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். பாவ நிவர்த்தின்னு சொல்லும்போது உலகத்தினுடைய தேவைக்காக சில அனுபவங்கள் நம்மளுக்கு வேணும். உலக ஜனங்கள் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் படுவாங்களா இல்லையா? அந்த அனுபவங்கள் நம்ம தப்பு பண்ணாமலேயே பட்டுட்டு போவோம். எதுக்காகனாக்கா உலகத்தை மீண்டும் தேவனிடத்துல திருப்புறதுக்கு நாம வந்த வேலைகள் நம்ம செய்யணும், அந்த அனுபவங்கள். ஓகே, அதுக்கப்புறமா அவங்களுடைய 2 பேருடைய என்டையர் கான்சிகரேஷன், அது தகன பலி, அது பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு சுகந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சுகந்த வாசனை இருந்துச்சு. சபை இது எப்படி இருக்கும்? அப்படித்தான் சுகந்த வாசனையான பலியாதான் இருக்கும். அப்ப இந்த சுகந்த வாசனையான பலியை நம்ம எப்படி ஏறெடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதுதான் அந்த கான்சிகரேட் லைஃப், அந்த பலியின் ஜீவியம் இருக்கு இல்லையா? அந்த பலியின் ஜீவியம் நாளுக்கு நாள் என்ன ஆகுனாக்கா சேஞ்ச் ஆகிட்டே போகும். அது தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்டடி கிளாஸ்ல நம்ம அப்படிதான் அந்த பயிற்சி ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த ஒரு கிளாஸ் முடிக்க பாருங்க, ஒரு 3 மாதம் இந்த கிளாஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டெஸ்டமனி கிளாஸ் வச்சுக்கலாம். நீங்கள் பட்ட அந்த ஒரு அனுபவங்கள், அந்த கிடைச்ச அந்த லாபம் இந்த கிளாஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வரும், கண்டிப்பாக வரும், அதை நம்ம பயன்படுத்திக்கும் போது. சரிங்களா? சரி, எதை சொல்ல வரீங்க? பரவாயில்ல, 30 வருஷத்துக்கு இப்போ கிடைச்சது, பின்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சு அதெல்லாம் மைனஸ், அது பார்க்கறது இல்லை. தேவன் பின்னாடி தூக்கி போட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன நடக்கிறோமோ அது மாதிரி தான் மார்க், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போனாங்களா? வேற டவுட் இருக்கா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் நம்ம போகிறோம். அதாவது ரெப்ரசன்ட் நியூ கிரியேஷன் இல்லையா? ஆரோன் ரெப்ரசன்ட் நியூ கிரியேஷன். ஆரோன் புது சிருஷ்டியை குறிக்கிறவராக இருக்கிறார், ஆரோன். ஸோ அது பற்றிய பாடங்கள் நம்ம போகலாம். 15, 16 கேள்விகள் இதில் 2 கேள்விகள் இருக்குது. அதில் முதல் கேள்வி நம்ம பார்க்கும்போது, நமது பிரதிஷ்டையின் எந்த 2 பகுதிகள் நிழலாக பிரதிஷ்டை சடங்குகளில் காட்டப்பட்டன? அதாவது நம்மளுடைய பிரதிஷ்டை நம்மளுடைய அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டைனா நீ கான்சிகரேஷன் அர்ப்பணிப்பு, அது இங்க நிழல்ல 2 பார்ட் நிழல்ல இங்க காண்பிக்கப்படுது. ஸோ அது எதுதான்? What 2 part of our consecration were shown by the typical consecration service அப்படி சொல்றாரு. அதாவது நம்மளுடைய பிரதிஷ்டையின் எந்த 2 பகுதிகள் நிழலாக பிரதிஷ்டையின் சடங்குகளில் காணப்பட்டன, இதுதான். ஓகே, அது யார் படிக்கிறீங்க? சிஸ்டர் படிங்க, மைக்கில் படி. ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்படும் போது மேற்கொள்ளப்படும் சடங்குகளில் 2 முக்கிய காரியங்கள் நமக்கு காட்டப்படுகின்றன. நம்முடைய மனித சுபாவத்தையும் அதனுடைய உரிமைகளையும் ஒப்பு கொடுப்பது ஒரு பாகமாகவும், நம்முடைய இந்த பலிகளை தேவன் ஏற்று அங்கீகரித்து நம்மை பிறரிடத்தில் இருந்து தனித்து காட்டுவது மற்றொரு பாகமாகவும் இருக்கிறது. புதிய சிருஷ்டிக்குரிய நிலை ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரரிலும் நம்முடைய உலக சுபாவங்களை பலியிட செய்வது காளை மற்றும் ஆட்டுக்கடாக்களில் பலிபீடத்தில் பலியிடப்படுவதிலும் காட்டப்பட்டது. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? இங்க 2 பகுதிகளில் நிழலாக காமிக்குது நம்மளுடைய பிரதிஷ்டை. எது சொல்லுங்க?
ஒன்று புது ஓகே, சரி. வேற சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சொல்லுங்க சிஸ்டர், மைக்கில் சொல்லுங்க. இது பிரதிஷ்டை. பிரதிஷ்டையில் பிரதிஷ்டை என்பது ஒரு தனிப்பட்ட ஜீவ பலியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோங்க. ஓகே. ரெண்டாவது அது வந்து நம் தேவனை சேர்ந்து கொள்ள ஒரு உடன்படிக்கைக்கும் அது நம்ம எப்படி நம்ம அதை கொண்டு விசுவாசித்து நடக்கிறோம் என்பது அது ஒரு நம்ம கடமையாக இருக்குதுங்க. அது கடமை என்பது பார்க்கும்போது ஒரு வாரமோ மாதமோ வருஷங்களோ அல்லாமல் நம்மளுடைய மரண பரியந்தமும் அதை கைக்குள் நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோன்னு பார்க்குறோம். இரண்டாவது மனித சுபாவத்தை அது உரிமைகளை நம்ம ஒப்பு கொடுக்குறோங்க. அது வந்து கிறிஸ்துவ ஜீவியத்தில் அபிவிருத்தி அடைய நாம் சரியான தீர்மானங்களை எடுத்து அது மாத்திரம் அல்லாமல் நம் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனையாக அது செய்யும் போது அது நமக்கு ஒரு பலனாகவும் ஒரு பயமாகவும் நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு. பொருத்தனை நம்ம செய்யும்போது பிரசங்கி 5:4 நம்ம பார்க்கும்போது நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை செய்ய தாமதியாதுன்னு சொல்லும். நம்ம ஒரு பொருத்தனை என்பது நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் செய்யும்போது ஒரு பொருத்தனைக்குரிய வழியில தான் நம்ம ஞானஸ்தானத்தை மூழ்கி எழுச்சோம். ஆனால் நம்ம அப்படியே நம்ம செய்கிறோமான்னு அது ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய பலவீனங்கள் ஏராளமாக இருக்கிறதுனால சாத்தான் நம்மளை வந்துட்டு அதை மேற்கொள்ள விடாம அது எந்த நிலையில நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அதை நம்ம உணர்ந்து அதை நம்ம சரி செய்து கொள்ளும் போது வந்துட்டு நம்ம தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வந்துட்டு நம்ம மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. என்னென்ன தியாகம் நம்ம செய்ய வேண்டும்னு பார்த்தா இப்போ நம்மளுக்குரிய ஒரு பொருள் ஆசீர்வாதத்தினால இருக்கலாம், நம்மளுக்குடைய நேரம் எல்லாமே வந்துட்டு நம்ம சபைக்காக தேவனுக்காக நம்ம எப்படி அர்ப்பணித்து செய்கிறோம்னு வந்துட்டு அது ஒரு குறிக்கிறதா இருக்குதுங்க. ரெண்டாவது புதிய சிருஷ்டிக்குரிய நிலையை நம்ம பார்க்குறோம். புதிய சிருஷ்டி நம்ம உலகத்திலிருந்து நம்ம பிரிஞ்சு நம்ம வாழும் போது தான் தேவன் வந்து நம்மளை பிரித்து காட்டுகிறதா சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுடைய குணாதிசயங்கள் இருக்க வேண்டியதா அவசியமாக இருக்குங்க. அது நம்ம பார்க்க ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கும்போது யோபுங்க சாத்தான் தேவ சந்நிதியில் போய் நிற்கும் போது வந்துட்டு தேவனே அவரிடத்துல கேட்குறாங்க, என் யோபு மீது என் தாசனாக யோபின் மீது உன் பார்வையை வைத்தாயான்னு கேட்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்குங்க அந்த ஒரு அதே போல அவர் பிள்ளையா வாழ்றன்னும் போது நம்மளுக்கு சில காரியங்கள் நம்ம அப்படிப்பட்ட செய்ய வேண்டியதா இருக்குதுங்க, கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதா இருக்கு. அப்படி நடக்கும்போது வந்துட்டு தேவனுடைய பார்வையில் வந்து அது விலையேற பெற்றதாக இருக்குது. இது வெளியேற பெற்றதை நம்ம வந்து ஒரு தனிப்பட்டதை நம்மளால செஞ்சிட முடியுமா என்று பார்க்கும்போது வந்து அது ஒரு கூடாத காரியமா இருக்குங்க. அதே போல் நம்மளுடைய குண லட்சணங்களை நம்ம அதிகமா காட்ட வேண்டியத நிலையா இருக்கு நம்ம இந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள. இப்போ கலாத்தியால சொல்லப்பட்டது போல ஆவியின் குணாதிசயங்கள் நம்மளுக்கு மிகவும் அதிகமா இருக்குது. அதே போல கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட அந்த காரியங்களும் நம்மளுக்கு 13 அதிகாரத்துல சொல்லப்பட்டது நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்குது என்று பார்க்க. இதன் அவசியம் மத்தியில கூட நம்ம நடந்து சென்றால் கூட வந்துட்டு அது நம்மளால நடந்துட முடியுமானதுக்கு கூட வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குங்க. ஏனென்னா சொல்ற வார்த்தை இது ரோமர் 12:1 கூட அப்போஸ்தலராகிய பவுல் சொல்ற வார்த்தை பார்க்கும்போது உங்களை நீங்கள் பலியாகவும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்லு. நம்மளே ஒரு ஜீவ பலியாக கடவுளை நான் ஜீவ பலியாக கொடுத்துட்டேன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுவும் ஒரு கேள்விக்குறியாவே நிற்கிது. அப்போ லேவியராகமம் 27:8 சொல்லப்படுற வார்த்தை என்ன பண்ணா, தேவனை நம்மள சொல்றாருங்களா, அதெல்லாம் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நான் பரிசுத்தரா இருக்கிற கர்த்தர்ன்றதுக்கு 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தால்தான் நீங்க உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்ல வார்த்தை நம்ம பார்க்க. இப்ப தேவனுடைய பலன் இல்லாமல் வந்துட்டு நம்ம எதுவுமே பரிசுத்தமாக நம்மளுடைய அர்ப்பணிப்போ எதுவா இருந்தாலும் நம்மளால வாழ்ந்துட முடியாதுன்றது என்னுடைய ஒரு இதுங்க. அதே நம்ம பார்க்கும்போது எப்ரியர் 11 வந்துட்டு முற்பிதாக்கள் வாழ்ந்த காலங்களை நம்முடைய சகோதர அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ கொன்னேற்று பின்னா நம்ம பார்த்தது போல அந்த வாக்கு தத்தங்களுக்கும் நம்மள அருமையா இருக்குது இல்லைங்களா? அதனால நான் சொல்றது என்னன்னா, நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சொல் நோக்கி நம்ம நடக்கும்போது நம்ம சகலவற்றையும் நம்ம ஜெயித்து நம்ம உலகத்தை மாம்சத்தை வெறுத்து
புது சித்திக்குரிய காரியங்களை நடக்கலாம் என்பது ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம். கொடுத்த வாய்ப்புக்கு பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி நைஸ். நீங்கள் சகோதரி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து அவங்க ஒரு நோட்ஸாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. வெரி குட். நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க. தொடரட்டும் புரிந்து கொள்ளுதல். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் 2 பாயிண்ட்டு நமக்கு இங்கே சொல்கிறார். இது நீங்கள் இந்த கொஸ்டின் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா 2, அதாவது நம்மளுடைய கான்சிகரேஷனில் வந்து 2 விஷயமானது காண்பிக்கப்படுது இல்லையா? சகோதரி எல்லாமே விளக்குனாங்க. அது 2 பாயிண்ட் அதில் வந்துச்சு. சரி, வேற ஏதாச்சும் சொல்ல வரீங்களா? நீங்கள் சொல்லுங்க, பேசு. அத்தாங்க பிரதர், சிஸ்டர் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த புது ஒரு உடன்படிக்கை பண்ண ஒரு வாழ்க்கைனாக்கா கொஞ்சம் நேரம் முதலாவது வச்சுக்க, மைக் நேரம் இப்படி ஸ்ட்ரைட் வைக்கணும். இப்படி முதலாவது வந்து என்ன நம்ம இங்க பாக்குறோம்னாக்கா, ஒரு புது சிஸ்டர் அந்த வளர்ச்சி. அப்போ நம்ம இப்போ சிஸ்டர் நமக்கு அதில் படிச்ச மாதிரியுங்க அவங்க வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க, அதில் எவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. அப்போ வந்துட்டு என்ன நம்ம இது பண்றோம், என்னுடைய புரிதல் நான் வந்து சொல்றேங்க. எப்படின்னாக்கா, இப்போ ஒரு புது சிருஷ்டினாக்கா நம்ம வந்து தேவனுக்கு, நம்ம அந்த உலகத்துக்கு வந்து நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணுங்க. அதே மாதிரி ஒரு புது சிருஷ்டியா அந்த வளர்ச்சின்றது வந்து நம்ம மாம்சத்தினால செய்யவே முடியாதுங்க. நம்ம அது வந்து நான் செஞ்சிடுவேன்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணா கூட நிச்சயமா அது நமக்கு ஒரு ஃபெயிலியரை தான் ஆகும் இல்லைங்களா? அப்போ தேவன் வந்துட்டு இந்த புது சிருஷ்டின்ற அந்த வளர்ச்சி வந்து நம்மள மரணம் பரிந்து வச்சிருக்கிறாருங்க. இப்போ சிஸ்டர் சொன்னாங்க இல்லைங்களா, லாஸ்ட் வசனம், இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய இந்த விசுவாசம் ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறாரு, மரணம் பரியந்தம் முடிக்கிறாருனாக்கா அப்போ வந்துட்டு நம்ம மரணத்தை தான் குறிக்குதுங்க. அது மட்டும் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த புது சிருஷ்டி அந்த வளர்ச்சின்றது வந்து நம்ம வந்து க்ரோ ஆயினே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு நாள்லயோ இல்லை ஒரு மாசத்துலயோ இல்லை 1 இயர்லயோ வந்து நம்ம வந்துட்டு நான் வளர்ந்துட்டேன்ட்டு கன்ஃபார்மா நம்ம சொல்லவே முடியாது இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த சோதனைகள் வர வர நம்ம என்ன பண்ண முடியும்னாங்க, நம்ம இன்னும் அந்த நம்மள வந்து நம்ம ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணணும். நம்மளே நம்ம என்னன்னாக்கா, நம்ம அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ல இன்னும் அந்த 9 குணலட்சணங்கள் வந்துட்டு நம்மளுக்குள்ள வர்றதுக்கு நம்ம தேவன்கிட்ட அந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம வந்துட்டு அர்ப்பணிக்கணுங்க. அப்ப அதன் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா, அட்லீஸ்ட் அந்த அந்த குணலட்சணம் நம்ம கொஞ்சமாவது வளர்றதுக்கு அது வந்துட்டு நம்மளுக்கு அது உதவியா இருக்கும்ட்டுன்னு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரதர். வெரி குட். ஓகே, வேற என்ன 2 பாயிண்ட்? மைக். ஒன்று வந்து நம்முடைய தேவன் நம்மளுடைய பலியை அங்கீகரிக்கிறாரு. மற்றவங்க இடத்துல இருந்து நம்ம பிரிஞ்சு நம்ம வாழணும்ன்றது ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய உலக இதுவெல்லாம் அழித்து அவருக்கு அர்ப்பணிக்கிறது. 2 தான். ஓகே, சரி, சகோதரருடைய புரிந்து கொள்ளுதல். ஓகே, வேற சொல்லுங்க. மைக் பாஸ். பிரதர், இங்கே பிரதிஷ்டையில் வந்து 2 பாகம் இருக்குது. முதலாவது வந்து நம்மளுடைய மனுஷீக அந்த ஒரு சுபாவத்தை வந்து நம்ம வந்து தேவனுக்கு வந்து அர்ப்பணிக்கணும். அது நம்ம சைட்லேருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு பார்க்குறோம். இதில் வந்து எல்லாமே அடங்கிடும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்குறோம். 2வது பகுதி எதுனாக்கா, தேவன் வந்து அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரிக்கிறது. அப்போ அவர் அங்கீகரிக்கிறதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை வந்து செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறார். அதாவது நம்மளை வந்து செட் அப்பார்ட், அதாவது நம்மளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அவரோட ஊழியத்தை செய்யறதுக்கு. இந்த ஒரு 2 விஷயம் தான் அந்த கான்சென்ட்ரேஷன்ல ஆகுது அப்படின்ட்டு இங்கே பார்க்கலாம். வெரி குட், தேங்க்யூ பிரதர். கரெக்ட். இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இதில் பேசுறீங்களா? புது சிஸ்டருடைய வாழ்க்கையில வந்து தேவன் கொடுக்கிறது, அவரு அந்த நல்ல அந்த குணலட்சணங்களை கொடுக்கும்போது நம்ம கிட்ட எப்படி இது பண்ணா, நான் உலக இருக்கிற அந்த சுபாவங்கள்ல நம்மள இருந்து எடுத்து போடணும். அது எடுத்து போட்டா தான் அந்த அந்த சுபாவம் நமக்குள்ள வளர்றது பார்க்கணும். கரெக்ட், வெரி குட். ஓகே, வேற 2 பாருங்க. இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, இந்த கொஸ்டின் மைண்டில் வச்சுக்கோங்க. நமது பிரதிஷ்டையின் 2 பகுதிகள். பிரதிஷ்டைன்னா உங்களுடைய கான்சிகரேஷன்ல 2 பார்ட் இருக்குது, 2 பகுதிகள் இருக்குது இல்லையா? அது வந்துட்டு இந்த ஒரு சடங்குல இந்த நிழல்ல காமிக்கிறாங்க நம்மளுக்கு. என்ன அந்த பாட்டு அப்படின்னா, ஒன்று வந்து நீங்க வந்து உங்களுடைய கான்சிகரேஷன், உங்களுடைய பலியை வந்து ப்ரெசன்ட் பண்றீங்க. ஓகே, ஒரு பாட்டு. அதான் பலிபீடம்,
பலிபீடத்தின் மேலே உங்களுடைய அந்த ஆடோ மாடோ ஏதோ வெட்டி நீங்கள் போய் பலிபீடம் வைக்கிறீங்க. ஓகே, அது உங்கள் வேலை. ஓகே, பலி வைக்கிறது உங்கள் வேலை. யாருக்காக வச்சுக்கிறீங்க? தேவன். இப்போ அதை ஏற்றுக்கொள்வது அவருடைய வேலை. 2 பேர் இருக்கிறாங்க, கரெக்டா? ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் வாங்கிக்கிறாரு, கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆண்டன் ஃப்ரே சொல்லும்போது எப்படி சொல்றாருனாக்கா, அந்த பலிபீடம் இருக்குதே அது வந்து டேபிள் டைனிங். அது இல்ல யாருடைய டைனிங்னா பிதாவாகிய தேவனுடைய டைனிங் டேபிள். அது நம்ம வைக்கிற பலி இருக்கு இல்லையா, அது அவருடைய ஆகாரமா, சாப்பாடா. இப்ப நீங்க கொடுக்குற உங்களுடைய கான்சிகரேஷன் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நீங்க உள்ள திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். நீங்க கொண்டு போயிட்டு உங்களுடைய கான்சிகரேஷன், உங்களுடைய அர்ப்பணிப்பு வைக்கிறீங்க தேவன் கிட்ட, அது அவருடைய சாப்பாடு இல்லையா? யாரு? பிதாவாகிய தேவன். என்ன மாதிரி சாப்பாடு வைக்க போறீங்க நீங்க? யோசித்து பாரு. இப்போ நீங்க சகோதரி சொன்னாங்க, அதை எங்கனால முடியாது, நாங்க என்ன பண்ணாலும் நாங்க உழுந்துருவோம். கரெக்ட். ஆனா அந்த மாதிரி சாப்பாடு அவருக்கு வைக்க முடியுமா? இல்ல. அவரு நீ யோசிச்சு, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் கூப்பிடுறீங்க, அவர் வந்து நம்மளுடைய பெரிய பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க, ஃபுல்லா அவர் வெஜிடேரியன் இல்லையா? அந்த டைனிங்ல இப்ப நம்ம என்னத்தான் வைக்கணும் இல்லையா? அவருக்கு என்ன அதான் வைக்கணும். ஏன்னா இப்ப அதை அவர் சாப்பிடணும் இல்லையா? அது எவ்வளவு பார்த்து பார்த்து செய்வோம். அது ரொம்ப முக்கியம். அதுதான், அதுக்கு பேர் தான் விஸ்டம். அதுக்கு பேர் தான் விஸ்டம். விஸ்டம்னா ஞானம். ஞானம்னா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு பேர் விஸ்டம். இந்த விஸ்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாலேஜ், அறிவு மூலமாக நம்ம விஸ்டத்தை என்ன பண்ணலாம்? அறிவும் புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அவரை பத்தி நிறைய படிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ விஸ்டம் கிடைச்சிச்சு. அவருக்கு இதுதான் பிடிக்கும், இது அவருக்கு பிடிக்காது, இதுதான் அவருக்கு ஏற்றுக்கொண்டது. அது எப்படி கிடைச்சிச்சு? அறிந்து கொள்ளுதல் மூலமாக. படிக்க படிக்க படிக்க. இப்போ என்னை பத்தி நீங்க நிறைய படிக்கிறீங்க, ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்துட்டீங்க. ஆமாமா, இவர் இது சாடுவாரு, இத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, இது இவருக்கு பிடிக்கும், அதை பிடிக்கும், வந்துச்சுங்களா? அதான் விஸ்டம் சொல்றது. நீங்க அறிவை பெற்றுக்கொள்ள அவரை பத்தி உணர்ந்து கொள்றீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எது பிடிக்கும் எது பிடிக்கும் இப்ப பிரசன்ட் பண்றீங்க, டேபிள்ல கொண்டு டைனிங்ல கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நேரமாகட்டும், உங்களுடைய இஷ்டங்கள் ஆகட்டும், உங்களுடைய என்ன தாளது நம்ம படிச்சோமே எல்லாமே, காலு கை எல்லாமே, நடைகள், பார்வை, கேட்கறது, பேசுறது, இதெல்லாம் பலி செய்றீங்க. எங்களுடைய உதடு எல்லாம் கொடுக்குறோம்னு சொன்னா இல்லையா? நம்ம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு அதை கொண்டு போயிட்டு பலிபீடத்துல வைக்க முடியுமா? காலையில நீங்க இதோ யூஆர் கான்சிகரேட்டட், காலையில எழுந்துச்சு சாயங்காலம் வரைக்கும் நீங்க ஏதாச்சும் பேசிட்டீங்கன்னா அது பலிபீடத்துல வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே பயத்துல இருக்காரு, வாய் கூட திறக்க முடியாது. ஏன்னா டேபிள் வந்து அவருடைய இது அவருடைய ஆகாரம். அதாவது 2 பார்ட் என்னன்னா, ஒண்ணு நீங்க பிரசன்ட் பண்றீங்க, அவரு அக்செப்ட் பண்றாரு. அவர் எப்ப அக்செப்ட் பண்ணிட்டாரோ உங்களை உலகத்துல இருந்து செப்பரேட் பண்ணிடுவார், தப்பிச்சுக்கலாம். பார்த்தீங்களா? அவரே நம்மளை செப்பரேட் பண்ணிட்டார்னா யாரும் தொடவே முடியாது. அதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை கவனிச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளவு நேரமா? 24 hours. உங்களை பத்தி மாத்திரம் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக ஜனங்களுக்கு என்ன நினைச்சுக்காருன்னா, ப்ரேயர் பண்ணும்போது ஐயோ ப்ரேயருங்க போயிட்டு இருக்குது, தேவன் எவ்வளோ ப்ரேயர்களை கேட்டு எவ்வளோ பேருக்கு என்னென்ன ஆன்சர் பண்ணிட்டு. அப்படி கிடையாது. உங்களுடைய ப்ரேயர் மாத்திரம் தான் கேட்குறது, உங்களுடைய தேவைகள் மாத்திரம் நான் செய்யறது, உங்களை மாத்திரம் தான் கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டார்.
சரிங்களா? மீதியெல்லாம் உலகெல்லாம் போயிட்டு இருக்குது, தீமையின் அனுபவத்தில் போயிட்டு இருக்குது. அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னென்ன நடக்குமோ எல்லாம் விட்டுட்டாரு ஃப்ரீயா. சரிங்களா? இப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் வருவதாக வருவதாக நம்ம ஜெபிக்கிறோமே, ஆக்சுவலாக இது அப்படி இல்லை. ப்ராப்ளம் இங்கே அப்படி இல்லை. அண்ட சராசரம் தேவனுடைய ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட சராசரம் குளோப் எடுத்துக்கங்க, தேவனுடைய ராஜ்யம் தான் நடக்குது. அதுல இந்த பீஸ்ன்னு சொல்றோமே பட்டாணி, எது நம்மளுடைய ப்ளூ பிளானட் இல்லையா, அது பட்டாணின்னு பேர் இல்லைங்களா. அது மாத்திரம் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்து தூரமா வச்சுட்டாரு. நீ என்னுடைய ராஜ்யம் ஆட்சியிலேருந்து வெளியே தள்ளிட்டார். இதெல்லாம் அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ திருப்பி கொண்டு வந்து இவருடைய ஆட்சிக்குள்ள வைக்கணும். அதுதான் இப்ப நம்ம செஞ்சுற வேலைங்க. ஜீவ பலி, பாவ நிவாரண பலி, திரும்பமா உங்களுடைய ஆளுகைக்குள்ள இந்த பூமியை சேர்த்துக்கங்க அப்படிங்கிறது. அது அப்படி நடந்துட்டு இருக்கு. தானா வெளியே போட்டார். இப்போ அந்த பூமியில யாருடைய ஜெபத்தை மாத்திரம் கேட்கிறோன்னா கான்சிகரேட்டட், நம்மளுடைய பலியை அவருடைய தேவனுக்கு சுகந்த வாசனை அவர் அங்கீகரிக்கிறார். நீங்க வைக்கிறீங்க, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். 2 பாட்டு அதுதான். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களை உலகத்திலிருந்து செப்பரேட் பண்ணிடுவார். அதான் எக்லீஷியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி தேவன் பிரித்தெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தேவன் ஃபுல் அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம மேலே தான் இருக்கும். நம்மளை உற்சாகப்படுத்தார், நம்மளுடைய தேவைகள் கொடுக்குறாரு, நமக்கு நல்ல மாஸ்டர் கொடுக்குறாரு, பரிசுத்தாவியை கொடுக்குறாரு, நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாரு, நல்ல பிரதர்ஸ் கொடுக்குறாரு. நம்ம இன்னும் இதில் அதிகமாக ஓடி ஓடி முன்னேறுவதற்கான எல்லா வழிவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது எப்போன்னா உங்களுடைய அர்ப்பணிப்பு அவர் ஏற்றுக்கொள்ளும் வகையாக இருந்துச்சுன்னா. ஏன்னா அவர் உள்ளத்தை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு, உங்களோட ஹார்ட் கண்டிஷன். பலவீனம், நீங்கள் சொன்ன மாதிரி பலவீனம் தான் செகண்டரி இல்லையா. நம்முடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவனுக்காக அர்ப்பணிக்கணுன்ற அந்த மனசு இருக்குதே, அது எவ்வளோ உண்மையா இருக்குது, அதுதான் தேவனுக்கு சுகந்த வாசனை. அதுல சிலதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அன்பு காமிக்கணும் பர்ஃபெக்டா ஃபுல்லா நம்மளால காமிக்க முடியறதில்ல இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாரு. அதுல ஜீசஸ் கிரைஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதை 100% பண்ணிக்குவார். அதே போல மாறாத்தன்மை, சேஞ்ச் ஆகாம இல்லைங்களா, அப்பப்போ நம்ம மாறிடுவோம். மாம்ச பலவீனம் அது கூட கொஞ்சம் கம்மி இருந்தால் கூட போதும்னு சொல்லிட்டார். மீதி ஜீசஸ் கிரைஸ்ட் கொஞ்சம் எடுத்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிக்குவார். அதனால மீதி பாருங்க, கான்சிகரேஷன் சொன்னா சரி, செல்ஃப் டினையல், சுயத்தை வெறுத்தல், அதெல்லாம் ஃபுல்லா இருக்கணும். அதுல ஜீசஸ் எல்லாம் எடுக்கல. பாத்தீங்களா, சுயத்தை வெறுத்தல் யார் கையில் இருக்குது, அதனாலதான் தனிப்பட்ட அப்படின்னு சொல்லிக்கிறது. அர்ப்பணிப்பு யார் கையில இருக்குது, அதுக்கு முழுமையா இருக்கணும். இது ரெண்டுமே ஃபுல்லா கொடுக்கணும். அப்போ தேவன் என்ன பண்றோன்னா அக்செப்ட் பண்ணிக்குவார். சரி, இது 2 விஷயமா நல்ல மைண்ட்ல வைங்க. 2 பார்ட் இருக்குது. ஒன்று நம்ம கொடுக்குறோம், தேவன் என்ன பண்றாரு, வாங்குறாரு. தேவன் வாங்கணும்னா அது அவருக்கு விருப்பமானதாக இருந்தால், அதுதான் முக்கியமான. அப்ப நீங்க எப்போதுமே நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இது அவருடைய சாப்பாடா, அவருக்கு விருப்பமானதா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சகோதரர்களே. நம்ம அந்த சபைகளில் கூட நம்ம சபையில கூட போன வாரத்தை கூட படிச்சுட்டு இருந்தோம். அதாவது இந்த டெக்கோரம், இந்த லார்ட்ஸ் ஹவுஸ்ன்றார் இல்லையா, தேவனுடைய வீட்டில் இந்த ஒழுங்கு சொல்லும்போது பேசுறது கூட ரொம்ப கம்மியாக்கணும்ட்டார். அதாவது அந்த பயபக்தி போகிற மாதிரியான வார்த்தைகள் கூட பேசக்கூடாது. எவ்ரி டைம் நீங்கள் மீட்டிங்க்கு வரும்போது ரொம்ப, ஏன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், குளிச்சு எல்லாம் கிளீனாக வரணும் இல்லை, அதெல்லாம் தேவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா, தேவன் எதிர்பார்க்குறாரா, அவருடைய ஒழுங்குமுறைகள் இதெல்லாம் சொல்றாரு. அப்புறமா அந்த பயபக்தி போகிற மாதிரியான பேச்சுக்கள் அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறமா இவர் வந்துட்டாரா அவர் வந்துட்டாரான்னு சொல்லவே கூடாது. யாரா இருந்தாலும் கூப்பிட்டது யாரு, தேவன். நீங்க யோசித்து பாருங்க, எல்லாமே மீன் பிடிக்கிறவங்க இல்லையா, வீட்டு முன்னாடி ஃபுல்லா எதை காய போட்டிருப்பாங்க,
மீன் பிடிக்கிறவங்க வீட்டு முன்னாடி என்னக்கும் கருவாடு எப்படிக்கும் ஸ்மெல்லு இல்லையா? பிதாவாகிய தேவன் இவங்க தான் அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்தார். அவரு அண்ட சராசரத்தின் ராஜா இல்லையா, பிரின்ஸா இல்லையா? அவரு என்ன உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த வாசனைங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நைட் குயின் இந்த மரகுத என்ன வாசனை இல்லையா? நைட் ஆனாக்கா என்ன பண்ணுவோம், அந்த வாசனை வருதா? ஃப்ளவர் யார் பண்ணது? ஜீசஸ் இல்லையா? அந்த ஸ்மெல்லு, அழகு, டேஸ்ட்டு எப்படி இருக்குது? இதெல்லாம் பண்ணவருக்கு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. என்ன மீன் பிடிக்கணும் லாஸ்ட்ல இல்லையா? அவங்களுடைய அந்த ஹேபிட்டு, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய இல்லையா தொழில் எப்படி இருக்கும்? ஆனா ஜீசஸ் எதை பார்த்தாரு? நீர் தேர்ந்தெடுத்து தந்த இவர்கள். செலக்ட் பண்ணது யாரு? அவ்வளோதான். நீங்க என்னுடைய சகோதரன் சொல்லிட்டாரு. நமக்கு அவர் தான் அப்பா, என்ன படந்து அவர் தான், உங்களை படைச்சது அவர் தான், அப்படி சொல்லிட்டார். அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி அக்செப்ட் பண்றாருன்னா, பிதா செலக்ட் பண்ணிட்டாரு. நம்ம கூட அதுதான் பார்க்கணும். சபையில் நம்ம வந்தோம், எவ்வளோ பேர் யார் வந்தாலும் யாரை தேவன் தெரிந்து கொண்டது யாரு, அழைத்தவர் யாரு, அதுதான். அதனால என்ன, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடக்கைகள் எல்லாமே அவருக்கு என்ன இஷ்டம் ஆகுமோ அதை பார்த்து 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 செய்யணும். அதுதான் ப்ரெசன்ட் பண்றது. ஒரு நாளும் பார்த்து செய்யணும். சம்டைம்ஸ் மிஸ் ஆகும், ஆல் த டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, மிஸ் ஆகுது. சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும். எப்பெல்லாம் மிஸ் ஆகுது, ஐயோ உடனே கிருபாசனத்துக்கு போறதுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாரு. வந்துருங்க, ஜெபம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க, மன்னிப்பு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கரையாகி போச்சு, கொஞ்சம் லிக்யூடு கொடுத்தீங்கன்னா வாங்கி தேய்ச்சி என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் அயன் பண்ணி சுருக்கெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அப்பப்போ 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 டெய்லி பண்ணிட்டு. ஆனால் பாருங்க, இது என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாள் தான், அப்புறம் உங்களுக்கு அது பழகிடும், மாறிடுவீங்க, சேஞ்ச் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து அவ்வளோ நல்லா வரும். சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வருது, நீங்கள் பார்க்கலாம். பவுல் சொல்லும் போது அப்படி தானே சொன்னார் இல்லையா? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை இல்லையா? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னு பவுல் சொன்னார். ஆனால் கொஞ்ச நாள் ஆயிட்டு சொல்லும்போது என்ன சொல்றாருங்க, நான் ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தேவன் அதை தந்தருளுவார் அப்படி சொல்றாரு. பேதுரு சொல்லும்போது, இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாகிய நான் சொல்லுகிறது என்னவெனில் அப்படின்றார். 144,000 நான் ஒரு ஆளு, நான் என்ன சொல்றேன்னா அப்படி பேசுறாங்க. அந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வந்துச்சு? நாளுக்கு நாள் மாற்றங்கள். அப்படி ஜீசஸ் மாதிரி மாறிட்டாங்க இல்லையா? காரணம் என்ன? அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்களாம். நம்மளும் அதே தான், ஜீசஸை பக்கத்திலேயே வச்சுக்கணும் எப்போதுமே. அவரு மாதிரியே நடைகள். இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்டனுடைய இன்ட்ரோடக்ஷனில் அதான் சொல்றாரு, ப்ரீஃபேஸ் இந்த ஃபோர்வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் புக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா அவருடைய லைஃப்பை பற்றி நீங்கள் படிக்க 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 உங்கள் லைஃப்பும் அந்த லைஃப் மாதிரி மாறிடும். அதுதான் அப்படி சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு அடையாளம். தெரிந்து கொண்டார், தேவன் அக்செப்ட் பண்ணிட்டார், ஏற்றுக்கொண்டிருக்காருன்னா நம்மளை செப்பரேட் பண்ணிடுவார். நிறைய சேஞ்சஸ் வரும். வேற பாயிண்ட் இதில் அவ்வளோதான். 15வது கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? பதினேழு அதுலயே இல்லையா? அதுலயே நம்ம பார்க்கும்போது 17வது கேள்வி இருக்குது. ஏன் ஆரோனும் அவனது குமாரரும் பரிசுத்த வஸ்திரங்களை அணியும் முன் அல்லது பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிக்கும் முன் நீரால் கழுவப்பட வேண்டும்? சரிங்களா? இப்போ ஆரோனும் அவருடைய குமாரன் என்ன பண்ணிக்கிறாங்க? வாஷ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? உள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் போறதுக்கு முன்னாடி கழுவி இருக்கிறாங்க. ஸோ அது எதுக்காக அப்படிங்க? ஏற்கனவே கழுவப்பட்டதை பற்றி நம்ம கொஞ்சம் சிலது படிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு கூட ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு இது 17லேருந்து நிற்கலாம். 17 வந்து நம்ம வரக்கூடிய வாரத்தில் நீங்கள் படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அந்த வஸ்திரங்கள் போடுவதற்கு முன்பு தங்களை சுத்திகரிக்க வேண்டும். இதான் பாயிண்ட். நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க.
சுத்திகரிக்கிறது எதுக்காக? சுத்திகரிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாங்கன்னா வஸ்திரங்கள் போடுறாங்க. சுத்திகரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அதுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். உள்ள போகணும் அப்படின்னாலும் சுத்திகரிக்கணும். வஸ்திரத்தை போடுவதற்கு முன்பும் அவங்கள வாஷ் பண்றாங்க. ஸோ ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் நமக்கு தெரிஞ்ச பதிவுகள் இருக்குது. நீங்கள் இதை படிச்சுட்டு மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது எப்போதுமே என்ன பண்ணுங்கள், லைன் பை லைன் படிங்க. நம்ம போன 14வது கொஸ்டின் கூட ஒரு பாயிண்ட் நம்ம என்ன விட்டோம்னா, அந்த ஒரு மாம்சத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் அதை பற்றி ரொம்ப நல்லா எழுது அந்த அந்த பாக்ஸில் போட்டுக்கா பாருங்க. அதாவது ஆவியின் போராட்டங்களை குறித்து நாம் முழுமையாக முன்னமே கண்டோம். தற்காலத்தில் அந்த போராட்டம் சம்பந்தமான சில காரியங்களை நம்ம பார்ப்போம். பாவத்தோடு போராடுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தவானும் இது திருச்சபையின் போராட்டம் என்று கருதாமல் தன்னுடைய பாவங்களின் நிமித்தமாக நடைபெறக்கூடிய போராட்டம் என்பதை உணர வேண்டும் இல்லையா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு தேவன். திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு போராட்டம் வச்சுக்கிறாரு. நாம திருச்சபையின் ஒரு ஆள் ஆயிட்டோன்னு கேட்டா அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள வந்துக்கிற போராட்டம் உங்களுடைய பாவத்தின் நிமித்தமா வந்துக்குது. அதுக்கு திருச்சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் இந்த பாயிண்ட். அந்த பாக்ஸ் போட்டுக்குது இல்லையா, அது வந்து 5th வால்யூம். அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்றேன்னா, போராட்டம் போயிட்டு இருக்குது. அது நீங்க சபைக்காக தான் வந்துக்கிறீங்க. ஆனா சபையில வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் போராட்டம் வச்சுக்கிறேன் அப்படி கிடையாது. நீங்க பண்ண விஷயத்துக்காக, உங்களுடைய மீறுதல், உங்களுடைய தவறுகள், உங்களுடைய பலவீனத்துக்காக உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. நீங்கள் அதுல வெற்றி பெறும்போது அந்த வெற்றி சபையினுடைய வெற்றியாக கருதப்படும். நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. போராட்டம் சபைது கிடையாது, போராட்டம் என்னுடையது. நான் பண்ண என்னுடைய பலவீனங்களுக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். ஆனா அந்த போராட்டத்தில் நான் வெற்றி பெறும்போது அந்த வெற்றி சபையினுடைய வெற்றி அப்படி சொல்றாரு. ஏன்னா சபைக்காக நான் ஓடிட்டு, சபையின் அங்கத்துக்காக நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சபையின் அங்கங்கள் எல்லாம் வெற்றி பெற்றாதான் சபையின் அங்கமானது முழுமை அடையும். அப்ப என்னுடைய வெற்றி யாருடைய வெற்றி? சபையினுடைய வெற்றி. ஆனா என்னுடைய போராட்டம் சபையினுடைய போராட்டம் கிடையாது. இது தனிப்பட்ட போராட்டம். என்னுடைய மிஸ்டேக்கு நான் இது பண்ண நான் போராடிக்கிறேன். அப்ப நான் வெற்றி கண்டனா யாருக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி? இப்ப என் சபைக்கு நான் வெற்றி வாங்கி கொடுக்கணுமா வேண்டாவா? இல்லையா? சபை தோல்வி அடையக்கூடாது. என்னால சபை தோத்து போலாமா? அப்ப நான் என்ன பண்ணணும்? வெற்றி வாங்கி கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணணும்? நான் ஓடணும், வெற்றி அடைய வேண்டும், என்னுடைய பலவீனங்களை ஜெபிக்க வேண்டும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளால முடியுமானா முடியும். ஏன்னா இங்க ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. நீங்க அதுல பிரதர் ஒரு இது கொடுத்தாரு இல்லையா, டேபர்நாக்கல், இது ஆரோன் வேற ஒரு நோட்ஸ் கொடுத்தீங்கல்ல நீங்க, அதுல பாருங்க. அதுல பாருங்க இந்த அந்த வசனம் மைண்ட்ல இல்ல, அதனால தான் கேட்குறேன். இது இல்ல, நீங்க அவர் கொடுத்தாரு டேபர்நாக்கல்ல. இங்க இருக்கு. ஓகே, இங்க இருக்கு பாருங்க. இது 3rd சாப்டர் இல்லையா, பிரதிஷ்டை, அதாவது ஆசாரியர்களுடைய பிரதிஷ்டை செய்தல். இதை பத்தி இதுல பாருங்க ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் வந்து ஓகே, வசனம் இங்க கோட் பண்ணல, கோட் இல்லாம இருக்குதுங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. பாருங்க இது என்ன போட்டிருக்கு படிங்க. அவ்வளவு போதும். இந்த பரிசுத்தப்படுத்துறது யார் கையில இருக்குது? உங்களை நீங்களே. அது லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல அந்த வசனம். அப்ப உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்தப்படுத்துறது யார் கையில இருக்கு? பரிசுத்தப்படுத்துகிறது தேவன். ஆனா உங்களை நீங்க தான் என்ன பண்ணி ஆகணும்? அது உங்க கையில இருக்குது. அது நம்ம கையில கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ண, அதுதான் அந்த அந்த விஸ்டம் எப்ப கிடைக்குனாக்கா, தேவனை பத்தி தெரிஞ்சுக்க எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் இல்லையா? அதுதான் அது விஸ்டம் சொல்றது. அந்த ஒரு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் சரிங்களா? அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம்னா, நம்மளை பரிசுத்தம் படுத்திட்டே போவோம். இது நம்ம கையில கொடுத்துட்டு இருக்காரு. பரிசுத்தப்படுத்துறது நம்ம கையில. நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆனா பரிசுத்தப்படுத்தி கொள்வது யார் கையில இருக்குது? ஆமா, நம்ம கையில இருக்கு. தேவன் பரிசுத்தப்படுத்துறாரு தான்.
நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்துக்கலாம் என்ன ஆக முடியாது, பரிசுத்தம் நம்மளுக்கு ஆகாது. அதனால இது நம்ம கையில இருக்குது. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன், வெளிப்படுத்த விஷயம் நம்ம படிக்கிறோமே, அது மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அந்த வேலைகளை யார் செய்யணும்? ஆமா, நம்மளுக்கு ஒரு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்குது இல்லையா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் இதுல டாபிக்ல போகுது. வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துக்கிறாரு. ஆனா அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே போய் கல்யாணத்தில் நிற்க முடியுமா? மனவாட்டியாக என்ன பண்ணணும்? கல்யாண ட்ரெஸ் எது கொடுத்தது? ஒயிட் ட்ரெஸ். இப்போ வந்து இவங்க வராங்க, ரெபேக்கா அங்க இருந்து புறப்படும் போது ஒரு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்தாரு ஏங்களா? அதை இவங்க என்ன பண்ணிக்கினாங்க வர வழியில? அது வேலை பண்ணிக்கினாங்களா, எம்ப்ராய்டிங் பண்ணிக்கினாங்களா? நிறைய நூலுங்கெல்லாம் கொடுத்தாரு. ஆனா நமக்கு கொடுத்துக்கிறது கோல்டன் த்ரெட்டா, கோல்டன் த்ரெட் கொடுத்துக்கிறாரா? அந்த கோல்டன் த்ரெட்ல தான் இப்போ நம்ம ஃபுல்லாக ஆர்னமெண்டல் ஒர்க் பண்ண போறோம் இல்லைங்களா? எது கோல்டன் த்ரெட்டு? கோல்டன் த்ரெட் நூல், பொற்சரிகை. பொற்சரிகையினால தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? டிசைன் பண்ண போறீங்க. அது எது அந்த பொற்சரிகைனா? பொன்னான பிரமாணம். அதுதான் பார்த்தீங்களா? பொன்னான பிரமாணம் எது? பொன்னான பிரமாணம் சொல்லுங்க. பாருங்க, அது பொன்னான பிரமாணம். அதான் அவர் சொல்றது. மைக் கொடுங்க. பொன்னான பிரமாணம் இதுதான் அந்த கோல்டன் த்ரெட், பொன்னான பிரமாணம். சொல்லுங்க பதா. மனுஷர் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புறோமோ அதை வந்து நம்ம மனுஷருக்கு செய்யணும். அதுதான் பொன்னான பிரமாணம் இல்ல? ஒருத்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யணும். அதான் பொன்னான பிரமாணம். அதுதான் இல்லையா? ஆமா, அதுதான் பொன்னான பிரமாணம். அந்த பொன்னான பிரமாணத்தில் தான் நீங்க டிசைன் பண்ணணும். இப்போ ஒரு சாரி கொடுத்துக்குது, ஒயிட் சாரி கட்டு போய் அங்கே நின்னாக்கா அது வந்து தோழி வகுப்பார் ஆயிடுவாங்க இல்லையா? கோல்டன் த்ரெட்ல டிசைன் போட்டிருக்கோம். புடவை எல்லாம் எப்படி இருக்குது? கல்யாண புடவைங்க இடத்துல செய்யறாங்க. வேற வேற இந்த சைடு கேட்கலாம். எந்த ஜரிகை? கோல்டு. உங்க கல்யாண சாரி கோல்டா இல்லையா? நான் என்னுடைய கல்யாண சாரி வாங்கிட்டு தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட். என்ன எத்தனை? அது 8 கிலோ 7 கிலோ 8 கிலோ இருக்குது. இவ்வளோ வெயிட் ஒரு சாரி என்ன இவ்வளோ வெயிட் ஆகுனா? பின்ன அந்த நூலெல்லாம் வெள்ளியிலேயே சென்ட்டுக்கிறாருங்க சாரிய. வெள்ளி இல்லையே அந்த நீங்க சொன்னீங்க த்ரெட்டெல்லாம். பணக்காரங்கெல்லாம் அது எப்படி இருக்கும்? ராஜாத்தியுடைய சாரி எப்படி இருக்கும்? கோல்டு த்ரெட், கோல்டு தான் அப்படி இருக்கும். பொற்சரிகை பொன் அது. ஆமா, இப்ப ராஜா செகண்ட் ப்ரொசஸ்ல வந்துக்கிறார் இல்லையா? சுத்திலும் பார்வையிடுகிறாரா? எது எப்படி டிசைன் எப்படி பண்ண? ஏன்னா பார்த்தோன்னுமே குதிரையிலேருந்து இறங்கினோன்னுமே, ஒட்டகத்துலேருந்து இறங்கினோன்னுமே என்ன பண்ணுவாருங்க ஈசாக்கு? இவங்க தான் என்னுடைய மனவாட்டின்னு என்ன பண்ணுவாருங்க? ஐடென்டிஃபை பண்ணிடுவார். எப்படி? ஆர்னமெண்டல் ட்ரெஸ் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. அதனால ராஜா பார்த்தாருனாக்கா டிசைன் பண்ணிடலாம். கொஞ்சம் இங்கே மாத்திரம் டிசைன் பண்ணிட்டு பார்த்தோன்னு அப்படியே சுற்றி நீங்கள் நிற்க முடியுமா? சுற்றிலும் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா எல்லா ஆங்கிள்லேயும் அந்த டிசைன் இருக்கணும். இல்லை, இது நம்ம கையில் இருக்குது. உங்களை நீங்கள் பரிசுத்தம், உங்களுக்கு சில வேலை இருக்குது இல்லையா? அந்த வேலையை யார்த்த பண்ணணும்? நம்ம தான் செய்யணும். இல்லையா? நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணலன்னா உங்களை நீங்க மாத்திட்டே போகலாம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மாசம் நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னா அந்த அளவுக்கு அடுத்த மாசம் ஒரு வருஷமா இந்த வேலையில் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு சேஞ்சஸ் வரும்? கண்டிப்பா வருது. சேஞ்ச் மாறிடலாம். 2 வருஷம் 5 வருஷம் போகும்போது வேற மாதிரி ஆயிடும். அப்படித்தான் வரும் சேஞ்சஸ். அதனால அது நம்ம கையில் இருக்குது. அந்த பிரயாசம் நம்ம எடுக்கணும். நம்மளுடைய பாட்டு
தேவனுடைய பாட்டு. நம்ம கொடுக்குறோம், தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். கொடுக்கறது எப்போதுமே நமக்கு இஷ்டப்பட்டதா இருக்கக்கூடாது. கொடுக்குறது அவருக்கு, இது அவருடைய டேபிள், அவருக்கு இஷ்டப்பட்டதை என்ன பண்ணணும், வைக்கணும். அப்பதான் அவர் அக்செப்ட் பண்ணுவார். அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா, எனக்கு இது பிடிக்காது, மாம்சம் வச்சுட்டு இருக்கிறீங்க, நான் வெஜிடேரியனு, இஷ்டம் ஆகுமா? இஷ்டம் ஆகாது. தேவனுக்கு கொடுக்குற பலிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பர்ஃபெக்டா இருக்கு. எது நொண்டி மொடம் அது இது வேஸ்ட் எல்லாம் வைக்க முடியாது இல்லைங்களா? தகன பலி அப்படி சொல்ற, தகன பலி போட்டு எல்லாத்தையும் பர்ன் பண்ணி சாம்பல் பண்ணுங்க. அது கொஞ்சம் கண்ணு பிரச்சனை, எரிக்க தானேயா போறீங்க, கொஞ்சம் கண்ணு தான் ப்ராப்ளம், எரிச்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் பெர்ஃபெக்டா நொண்டிக்கால் எரிக்கிறது தானே. ஏன் நல்ல காலை வேஸ்ட் பண்றீங்க? நொண்டிக்காலை வச்சு எரிக்க முடியுமா? கிடையாது. அது தேவன் கொடுக்குற பலின்னா தேவனுக்கு கொடுக்கிற ஆகாரம், தேவனுடைய போஜனம் என்று சொல்றார். உங்களுடைய பலி தேவனுக்கு போஜனமா இருக்கிறது. அப்ப எப்படி நம்ம அர்ப்பணிக்க போறோம்? அது உங்களுடைய கண்ணு, உங்களுடைய உதடு, உங்களுடைய செவி இல்லையா, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய தருணங்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய எல்லாம் தேவனுடைய மேஜையில் வைக்க போறீங்க. அது தேவன் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமா இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை உலகத்துல இருந்து செப்பரேட் பண்ணிடுவார். அப்ப நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆயிடும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆயிடும். தேவன் நம்மளை அந்த முடிவு வரைக்கும் நம்மளை என்ன பண்ணோம், நடத்திட்டு போயிடுவார். சரி, நம்ம இதோட நம்ம இங்கே முடிக்கலாம். தேவன் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு ஜெபம் செய்து முடிச்சோம். இந்த 17வது கேள்வியிலேருந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 17 15 16 2 முடிஞ்சிச்சு. 2 முடிஞ்சிச்சு. 15 16 முடிஞ்சிச்சு. 16 முடியல. ஓகே, 16 முடியல. ஓகே, கரெக்ட் சகோதரர், தேங்க்யூ. ஸோ கொஸ்டின் நம்பர் 16ல இருக்கோம் நம்ம. ஆமா, அது வந்துட்டு பாருங்க, இது ஒரு நல்ல கேள்விதான். 16, அதாவது ஆவிக்குரிய சுவாபம் மற்றும் மாம்ச சுவாபம் நிழலிலே எவ்வாறு காட்டப்பட்டது. ஓகே, 16ல இருந்து நம்ம போறோம் 16வது கொஸ்டின்ல இருந்து. ஸோ 15 கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 16வது கொஸ்டின் நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானம் செய்யலாம். சேர்ந்து நின்று நம்ம ஒரு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம்.